Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ ஒரு சண்டே குக்கிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு இருக்கேன். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes வந்து ஊறணும். முன்னாடியே வந்து அலசிட்டு இது ஒரு 20 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 minutes இது ஊறும் போதே நம்ம வந்து இந்த அரிசியை வடிக்கிறதுக்காக தண்ணியை வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்ட்டா அது வந்து கொதி வந்துரும். கொதி வந்ததுக்கு பிறகு இதுல வந்து நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வடிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சாதம் வடிக்கும் போதே வந்து கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து 2 ஏலக்காய், இது 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் தான், 7 நிமிஷத்தில் வந்து இதை வந்து வடித்து எடுத்துக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து உதிரியாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கிடைக்கும். இப்போ 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ரைஸ் வந்து 3/4 பதம் வெந்தாலே போதும். ஓவராக வந்து நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து வடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் வந்து நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆயில் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து நல்ல ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போடும்போது சீக்கிரம் சிக்கனும் வந்து அது குக் ஆகும்போது இதுவும் ஈஸியாக வந்து குக் ஆயிரும். இது கூடவே வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸை விட சிக்கன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து ரைஸை வந்து வடிச்சிட்டு ஒரு பவுல் இல்லைனா வந்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. அப்போ தான் வந்து குழையாமல் இருக்கும். நீங்கள் பாத்திரத்துலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா குழஞ்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இது கூடவே நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து தண்ணி வந்து தேவைப்படாது. சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கு பிறகு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மெத்தட்லேயே நம்ம மட்டன் பிரியாணியும் பண்ணலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை சிக்கன்லாம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து இந்த தண்ணிலாம் பாருங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கு பிறகு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணியில் நாம் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் பிரியாணி பண்ணும்போது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியே வைங்க வதக்கினதுக்கு பிறகு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பிரியாணியில் இருக்க ஃப்ளேவர்லாம் வெளியில் போகாமல் இருக்கும்.
சிக்கனில் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்லேயும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம இதுலேயும் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி பிரியாணி நான் பண்ணுறது வந்து 4 பேர் வந்து கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடலாம். இப்போ வந்து இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரைஸை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறதால இதில் வந்து தண்ணி வந்து தேவையே கிடையாது. ரைஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். நம்ம சாதம் வடித்ததுக்கு பிறகு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உடனே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து சாதம் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கணும். அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா குழஞ்சிரும். நம்ம இதில் எண்ணெய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வரும். ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு மேலே வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிவிட்டு நான் வந்து வெங்காயம் வந்து ஆயிலில் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். மெரூன் கலருக்கு வர அளவுக்கு நான் பொரிச்சு எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மேலே. சேர்த்துட்டு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ரைஸ் வந்து தம் போடும்போது மேலே வந்து காயாமல் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ வந்து இதை தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இடிக்கல் இல்லைன்னா வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்போ மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி அகைன் வந்து இடிக்கல் வந்து மேலே வச்சிடலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நான் வந்து ஆனியன் வந்து பச்சடி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து முட்டை மட்டும் கிடைக்கல லாக்டவுன் அப்படிங்கிறதால. ஸோ ஆனியன் பச்சடி மட்டும் வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். அதையும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்லாம் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பிரியாணியை சைடில் வந்து நம்ம ரைஸ்லாம் வந்து உடையாத அளவுக்கு நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். மார்னிங் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கூட மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன். அதையும் இது கூடவே வந்து நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். எக்கு மட்டும் பாயில் பண்ண முடியல, கிடைக்கல எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.